அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை பெருவிண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 72 74 வரை மொத்தம் 3 பாடல்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். இன்னவாறு அடியேன் அச்சமும் துயரமும் எய்தி நின்றினைத்தனன் அந்தோ துண்ண ஆணவமும் மாயையும் வினையும் சூழ்ந்திடும் மறைப்பும் இங்குனைத்தான் உண்ணவா சற்றே உரைக்கவோ ஒட்டேம் என்பவால் என் செய்வேன் எனது மன்னவா ஞான மன்றவா எல்லாம் வல்லவா இது தகுமேயோ அப்படின்னு சொல்லி இந்த பாடலை அற்புதமாக ஏற்றிருக்காங்க. இதுக்கு விளக்கம், எனக்கு அரசனே, ஞான சபையை உடையவனே, எல்லாம் வல்லவனே, இதுகாரும் கூறியவாறு அடியவனாகிய என்னை பயமும் துன்பமும் உற்று மனம் சோர்ந்தேன். ஐயோ, நெருங்கிய ஆணவமும் மாயையும் கண்மமும் இவற்றால் எனது அறிவை சூழும் மறைப்பும் கூடி நின்று உன்னை நினைக்கவோ நினைத்ததை சொல்லவோ இடம் கொடாது செய்கின்றன. இதற்கு நான் என்ன செய்வேன்? இது முறையாகுமோ அப்படின்னு சொல்லி இந்த மும்மலங்களான ஆணவம் கண்மம் மாயை அதிலிருந்து அவர் விடுபடணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட இந்த பாடல் மூலமாக ஒரு விண்ணப்பமாக தான் வைக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் என்னை தொடர்ந்து ஒரு அச்சத்தை கொடுத்து என்னை மேலேற விடாமல் செய்கின்றன. இதிலிருந்து என்னை விடுவித்து அருள வேண்டும் அப்படின்னு இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. அடுத்த பாடல், எல்லாம் பயத்தால் துயரினால் அடைந்த இளைப்பெல்லாம் இங்குதான் ஆற்றிக்கொள்ளவே அடுத்தேன். மாயையாதிகள் என் கூடவே அடுத்ததென் அந்தோ வல்லலே எனது வாழ்முதற் பொருளே மன்னவா நிழலால் அறியேன் உள்ளல் வேறிலை என் உடல் பொருள் ஆவி உன்னதே என்னதன்று என்னது என்று அந்தாய் அப்படின்றாங்க. அப்போ இதிலிருந்து இந்த பாடல் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அருள் வல்லலே எனது வாழ்வுக்கு முதலாகிய பரம்பொருளே, அருள் அரசே, முன்னை பிறவிகளில் இகழ்ந்து நீக்கத்தக்க அச்சங்களாலும் துன்பங்களாலும் நான் அடைந்த சோர்வுகளை எல்லாம் போக்கிக் கொள்ள நான் இந்த பிறவியை எடுத்தேனாக. மாயை முதலிய மலங்கள் என்னோடு தொடர்ந்து சூழ்ந்து என்னை பின்தொடர்வது என்ன காரணமோ இவற்றை விலகிக் கொள்ள நினது திருவருள் ஞானமன்றி வேறு துணை யாதும் அறிகிலேன். நான் நினைப்பதற்கும் உன்னை தவிர வேறு பொருள் இல்லை. என்னுடைய உடல் உயிர் பொருள் மூன்றும் என்னுடையவை அல்ல அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக சோர்வை நீக்கி கொள்ளதான் அடுத்த பிறவியை நான் எடுத்தேன். அப்படி எடுத்த போதும் இந்த ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மும்மலங்களும் என்னை பின்தொடர்ந்து துன்புறுத்துகின்றனவே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இந்த காரணத்துக்கு ஒரு விளக்கமாக அவருடைய அந்த ஆற்றாமையை தான் ஒரு வெளிப்பாடாக இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. சரி, அடுத்த பாடல், என் சுதந்திரம் ஓர் எத்துணையேனும் இல்லையே எந்தை எல்லாம் உன் தற்சுதந்திரமே அடுத்த இத்தருணம் தமியேந்தனை பல துயரும் வன்சுமை மயக்கும் அச்சமும் மறைப்பும் மாயையும் வினையும் ஆணவமும் இன்சுவை கனிபோல் உண்கின்றது அழகோ இவைக்கெல்லாம் நான் இலக்கல்லவே அப்படின்னு சொல்லி இந்த பாடலையும் சிறப்பாக பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு விளக்கம், எனக்கென ஓர் சுதந்திரம் எல்லளவும் எனக்கு இல்லை.
எல்லாம் உன் சுதந்திரமே ஆகும். உன்னை அடுத்துள்ள என்னை இச்சமயம் பலவேறு வகையான துன்பங்களும் வலிய சுமை போன்ற மயக்கங்களும் அச்சங்களும் மறைப்புகளும் மாயை வினை மலம் என்ற மூன்றும் இனிய சுவையுடைய கனிபோல் என்னை தின்கின்றனவே. இது முறையாகுமோ? இவற்றிற்கு நான் இலக்காவதா? அருளுக அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட இதையும் ஒரு விண்ணப்பமாக வைக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தனக்கு தற்சுதந்திரம் இன்மை அப்படின்றத எடுத்து இந்த இதில் சொல்கிறாங்க. என்னால் இங்கே எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் உனது அருட்சுதந்திரத்தினாலேயே எல்லாம் நடக்கின்றன அப்படின்னு இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. அப்போ மொத்தமாக இந்த 3 பாடல்லையும் வள்ளல் பெருமான் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மும்மலங்கள், அதனால் அவர் இன்னும் பின்தொடர்ந்து அவரை துன்புறுத்தி அவரை அந்த மேலேற விடாமல் அவருக்கு ஒரு தடையாக இருக்குது, அதையெல்லாம் எனக்கு நீக்கி கொடுக்கணும் இந்த பாடல் மூலமாக தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதுக்கு விளக்கம் இன்னமும் டீப்பாக பார்க்கணும் அப்படின்னும் போது, திருவருட்பால வள்ளல் பெருமான் இந்த ஆணவம் கண்மம் மாயையில் இந்த மாயையை ஒன்றை 3 ஆக்கி 5 மலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, மலம் 5ஐயும் வெல்ல வேண்டும், மலம் 5ம் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம் அப்படின்னு ஒரு பாடலில் இந்த மாதிரி வரிகள் வருது. அப்போ மலம் 5 அப்படின்றாங்க. இப்போ ஆணவம் கண்மம் மாயையை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆணவம் கண்மம் மாயை மாமாயை திரோதாயி அப்படின்னு சொல்லி மாயையை 3 விதமான மாயையாக சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இது 5 மலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 5 மலங்கள்னு சொன்னவங்க எப்படி சொல்கிறாங்க, ஒரு இடத்துல எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த 5 தொழில் செய்யக்கூடிய, அதாவது படைத்தல் காத்தல் மறைத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல், இந்த செயல்களை செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன், இவங்க கூட இந்த 5 இந்த மலங்கள்னால பீடிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கூட அந்த துன்று மலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்ளலை. அதனால அவங்களுக்குமே வள்ளல் பெருமான் உரைநடைப்பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எத்தனை மாற்று தங்கமுடைய தேகத்தை உடையவர்கள், அவர்களுடைய ஆயுள் காலம் எவ்வளவு அப்படின்னு நிர்ணயம் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே அனுபக்ஷத்தார் அப்படின்றாங்க. அனுபக்ஷத்தார்னா வேறு ஒன்றும் இல்லை, கடவுள் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தகுதி வாய்ந்த உயிர்களை ஏவி இந்த உலக உயிர்களை எல்லாம் இன்புற்று வாழணும்னு சொல்லி இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்ற அந்த செயல்களை செய்விக்க வைக்குது. அப்படி அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அதை செய்ய வைக்கிறதுனால தான் அவங்களுக்கெல்லாம் ஆயுள் நிர்ணயம் பண்ணியிருக்குது, எத்தனை மாற்று தங்கமுடைய தேகம் அப்படின்றது உரைநடைப்பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுமே அந்த துன்று மலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவ மலம் போகலை அப்படின்னு வள்ளல் பெருமான் தெளிவாக உரைநடைப்பதில் சொல்கிறாங்க. அப்போ இன்னும் கூட அகவல்ல வரி வருது, 5 தொழில் செய்யும் ஐவர்களுக்கும் 5 தொழிலை அளிக்கும் அருட்பெரும் ஜோதினே சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து தெளிவாகுது, அந்த அவர் தான் இந்த 5 தொழிலையும் அந்த 5 கர்த்தாக்களை நியமித்து செய்ய வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குமே அந்த ஆணவ மலம் போகாததுனால அவங்களுக்குமே ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டு மீண்டும் அந்த ஆயுள் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் பிறவி எடுத்து ஜீவகாருண்ய வழியில் பயணித்து தான் இந்த படி ஏறி மேலே வரணும், வள்ளல் பெருமான் பெற்ற நிலையை அடைந்து கொள்ளணும் தான் தெளிவாகுது. இந்த விஷயம் விளக்கங்கள் இப்படி தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது இதே வள்ளல் பெருமான் அப்படியே உரைநடைப்பதில் எப்படி தத்துவ வெற்றி அப்படின்ற தலைப்பில் இந்த 5 மலங்களையும் நம்ம எப்படி நீக்கிக் கொள்ளலாம் அப்படின்றது தெளிவாகவும் சொல்கிறாங்க. அவர் நீக்கிக் கொள்றதுக்கு வழி என்ன சொல்கிறாங்கன்னா, இறை நாட்டம் ஒன்று தான். அதாவது அருட்பெருஞ்சோதியை நம்ம கண்டு அதனுடைய கலப்பு ஏற்பட்டு அந்த நிலையில் தான் இந்த 5 விதமான மலங்களும் நம்மை விட்டு நீங்கும். இறை நாட்டம் ஒன்றே தான் வழி. வள்ளல் பெருமான் எந்த மாதிரி இறை நாட்டம் வைத்திருந்தாரோ அந்த மாதிரி மற்ற எதுலேயுமே பிடிப்பு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம படிச்சுட்டு வந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதுலேயுமே ஒரு பற்றுதல் இருக்காது, அதான் சொல்லிட்டே வராங்க. அதே மாதிரி எல்லா பற்றுகளும் நீங்கி கடவுளை அடையணும் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை மட்டுமே வச்சுக்கிட்டு வள்ளல் பெருமான் சொன்ன வழிகளில் பயணிக்கும் போது மட்டுமே நமக்கு இந்த ஆணவம் கண்மம் மாயை மாமாயை திரோதாயி என்று சொல்லக்கூடிய இந்த 5 மலங்களும் நம்மை விட்டு நீங்கும்.
நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அந்த தத்துவ வெற்றியில் இந்த ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதையை நீக்கிக் கொள்ளக்கூடிய வழியில் அருமையாக பாடல்கள் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. சான்றா ஆணவத்துக்கு ஒரு பாட்டு, கண்மத்துக்கு ஒரு பாட்டு, மாமாயைக்கு ஒரு பாட்டு, இதை மாதிரி பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அந்த பாடல்கள் எல்லாம் பாருங்கள், முடியும் போது நான் அருட்பெரும் ஜோதியின் செல்லப்பிள்ளை, அவருடைய மூத்த பிள்ளை அப்படின்னு சொல்லி தான் தன்னை ஐக்கியப்படுத்திட்டே வருவாங்க. ஏன்னா கடவுளுடைய அருள் ஏற்பட்டு அந்த அந்த கலப்பு ஏற்படாமல் நம்ம இதிலேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்றது தான் இதுலேருந்து தெளிவாகுது. ஏன் அது வரைக்கும் நம்மளை வந்து இந்த மாயை, இந்த துன்பங்கள் வந்து நம்மளை தொடர்ந்துகிட்டே வரும். நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் பயணிச்சுட்டே வந்தாலுமே நம்மளுக்கும் இந்த மாயையுடைய துன்பம், கண்மத்தினால் போன ஜென்மத்தில் நம்ம பண்ண அந்த கண்மாவும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் வரும். கண்டிப்பாக இருக்கும். ஆணவம், கண்மம், மாயை, ஆணவம், கண்மம் எல்லாமே நம்ம தொடர்ந்துட்டு தான் வரும். ஆனால் நம்ம என்ன ஆகணும், அதனால தான் வல்லல் பெருமான் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு ஐயா என்னை எப்படியாவது காப்பாற்றி மேலே ஏற்று, நான் வந்து முன்பிறவியில் நான் செஞ்ச பாவங்கள் எனக்கு தெரியாது, அதனால் ஆணவமும் நம்மளை போகாது, கடைசி வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கணும். இதெல்லாம் நம்மளை போகணும் அப்படின்னா நம்ம வள்ளல் பெருமானை தான் பிடிச்சி, அவர் எப்படி அந்த மாயை இதை மூணையும் இது பண்ணார் அப்படின்றத தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க தத்துவ வெற்றியில். சான்ற அந்த பாடல்களை படிக்கிறேன். அதோடு கூட நீங்களும் சமயம் கிடச்சதுன்னா இன்னும் கூட நிறையா அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் படித்து நீங்களும் இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு உங்களை வேண்டிக்கிறேன். இப்போ முதல்ல ஆணவத்துக்கு இந்த பாடல். எத்துணையும் காட்டாத ஆணவம் என்றிடும் ஓர் இருட்டறைக்கோர் அதிகார குருட்டு முடப்பயலே, இத்தனை நாள் பிடித்தது உனை கண்டு துரத்திடவே, இன்னும் அரைகணம் தெரியேன் இக்கணத்தே நின்று பொத்திய சுற்றத்துடனே போய்விடுதி, இல்லையேல் பூரண மெய் அருள் ஒளியால் பொன்றுவிப்பேன் நினையே, சத்தியம் சொன்னேன் எனை நீ அறியாயோ, ஞான சபை தலைவன் தரு தலைமை தனிப்பிள்ளை நானே. இங்கே வந்து எப்படி சொல்கிறாங்க, தன்னை எப்படி ஐக்கியப்படுத்திக்கிறாங்க, ஞான சபை தலைவன் தரு தலைமை தனிப்பிள்ளை நானே அப்படின்னு சொல்லி உன்னுடைய ஆணவத்தை வந்து என்கிட்ட வந்து காமிக்காத. அதாவது எத்துணையும் காட்டாத ஆணவம் என்னிடும் ஓர் இருட்டறைக்கோர் அதிகார குருட்டு முடப்பயலே. இந்த ஆணவம் வந்து ஒரு அந்த நான் ஆன்மான்ற அந்த எண்ணத்தையே மூடி மறைக்கக்கூடிய மிகப்பெரிய இருள், அறியாமை ஆகிய இருள். அதனால தான் இந்த ஆணவம் வந்து நம்மளை வந்து பாடாப்படுத்தும். அதனால தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஐக்கியப்படுத்திக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த ஆணவத்தை விரட்டி அடிக்க முடியும். வேறு எந்த வழியிலையும் ஆணவத்தை போக்கிக் கொள்ள முடியாது. கடவுளுடைய ஐக்கியப்படுத்தி கொள்ளணும். அதாவது கலப்பு ஏற்பட்டு அந்த நிலைக்கு போனால் தான் இது போகுன்றாங்க. இன்னும் கூட கண்மத்துக்கு சொல்கிறாங்க பாருங்கள். கண்மம் எனும் பெருஞ்சிலுகு கடுங்கலக பயலே, கங்குகரை காணாத கடல் போலே வினைகள் நன்மையோடு தீமை என பல விகற்பங்காட்டி நடத்தினை, நின் நடத்தையெல்லாம் சிறிதும் நடவாது, என் முன் இருந்தனை எனில் நீ அழிந்திடுவாய், அதனால் இக்கணத்தே நின் இனத்தோடு ஏகுக, நீ இளையேல் இன்மையுற மாய்த்திடுவேன், என்னை அறியாயோ, எல்லாம் செய் வல்லவனுக்கு இனிய பிள்ளை நானே. இங்கே பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் செய் வல்லவனுக்கு நான் இனிய பிள்ளை. இங்கேயும் என்ன சொல்கிறாங்க, ஒரு இதோட தான் கோபமாக தான் பேசுகிறாங்க. கண்மம் எனும் பெரும் சிலுகு கடுங்கலக பயலே, கங்குகரை காணாத கடல் போலே வினைகள் நன்மையோடு தீமை என பல விகற்பங்காட்டி, பல விதமாக நம்மளை பாடாப்படுத்துறது இந்த கண்மங்கள் தான். சென்ற பிறவியில் நாம் செய்த அந்த கர்மாக்கள் அதெல்லாம் வந்து என் கண்ணு முன்னாடியே வராத, ஓடி போயிரு, உன்னை வந்து அழித்து விடுவேன், உன் இனத்தோடு ஓடிவிடு அப்படின்னு சொல்லி யாருன்னு என்னை நினைக்கிறேன், எல்லாம் செய் வல்லவனுக்கு இனிய பிள்ளை. அப்போ இதிலேருந்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இங்கேயும் கடவுள் ஒருவரை மட்டும்தான் அவங்க வந்து நாட்டம், அது ஒன்றில் தான் இருக்குது. அதை வச்சு தான் இவங்க வந்து இந்த ஆணவம், கண்மம், மாயை எல்லாம் வென்று அந்த ஒப்பற்ற உயர்நிலையை அடைஞ்சிருக்காங்கன்னு இந்த பாடல் மூலமாகவும் தெரியுது. அடுத்து மாமாயைக்கு ஏற்கனவே மாயை, மாமாயை, திரோதாயிக்கு எல்லாம் பாடல்கள் இருக்குது. நான் சாம்பிளாக இன்னும் லென்த்தாக அந்த வீடியோ போகுன்றதுனால இந்த மாயைக்கான ஒரு பாடம் மட்டும் பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மாயை எனும் படு திருட்டு சிரிக்கி இது கேள், உன் மாயையெல்லாம் சுமை சுமையா வரிந்து கொண்டு, உன் சாயை பெண் இனத்தார் தலைமேலும் உனது தலைமேலும் சுமந்து கொண்டோர் சந்து வழி பார்த்தே, பேய் என காட்டிடை ஓடி பிழைத்திடு நீ, இளையேல்
பேசும் முன்னே மாய்த்திடுவேன் பின்னும் முன்னும் பாரேன் எனை நினை நீ அறியாயோ எல்லாம் செய் வல்லார் அருள் அமுது உண்டு அருள் நிலை மேல் அமர்ந்த பிள்ளை நானே. இந்த இடத்துல பாருங்கள், இங்கேயும் அருள் அமுது உண்டு அருள் நிலை மேல் அமர்ந்த பிள்ளை நானேன்னு ஐக்கியப்படுத்திட்டாங்க. பேசும் முன்னே மாய்த்திடுவேன். ஏன்னா இந்த மாயெல்லாம் பேச விட்டோம்னா போச்சு, நம்மளை மயக்கி கொண்டு போய் எங்கேயே தள்ளிடும். முன்னும் பின்னும் பாரேன், பராக்கு பார்க்கக்கூடாது. எங்கிட்ட போய் இங்கிட்டு திருப்பி பார்த்துட்டு இது இருக்கோ அப்படின்னா மாயையோட வேலையாக இருக்கும், நம்மளை பிடிச்சி அப்படியே கொண்டு போயிடும். அப்போ முன்னும் பின்னும் மாறானா அந்த கடவுள் சிந்தனையிலிருந்து துளியும் விளையிடக்கூடாது. ஏன்னா ஒரு மகானே இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை போட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அதனுடைய இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நம்ம இந்த அருள்நிலையில் மேலே ஏறி ஏறி போக போக இதனுடைய தாக்கம் இருக்கும் கண்டிப்பாக. ஆணவம் கண்மம் மாயை மூணுமே நம்மளை பிடிச்சி கீழே இருக்க தான் பார்ப்போம். அப்போ நம்ம அந்த கடவுளுடைய அருள் பிள்ளைன்னு சொல்லிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கூட துளி கூட டைவர்ஷன் ஆகிடக்கூடாது. ஆனோம்னா அந்த நிலையிலேயே வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி பல்லுழித்து ஏமாந்து நேர்ந்திடும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதே போதும், இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோமே பெரிய நிலைக்கு, சார் மற்றவங்களை காட்டில் நம்ம பெட்டராக இருக்கோமேன்னு சொல்லிட்டு அங்கேயே போயிடுவாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் அந்த நிலையை சொல்லவே இல்லை. அவர் எல்லோரும் அவர் பெற்ற அந்த பூரண நிலை அடையணும் அப்படின்னு தான் இந்த பாடல்கள் மூலமாக சொல்லிட்டு வராங்க. இந்த பாடல்கள்லாம் படிக்கும்போதே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள், மாயை எனும் படு திருட்டு சிரிக்கி இது கேள் உன் மாயையெல்லாம் சுமை சுமையாய் வரிந்து கொண்டு உன் சாயை பெண் இனத்தார் தலைமேலும் உனது தலைமேலும் சுமது கொண்டு சந்து வழி பார்த்தே பேய் என காற்றிடை ஓடி பிழைத்திடு நீ இல்லையேல் பேசும் முன்னே மாய்த்திடுவேன் பின்னும் முன்னும் பாரேன் யாயனை அறியாயோ எல்லாம் செய் வல்லார் அருள் அமுதுண்டு அருள் நிலை மேல் அமர்ந்த பிள்ளை நானே அப்படின்னு எவ்வளோ அருமையாக அந்த பாடல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த பாடல்கள்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு தெரியுது, ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி கடவுள் நாட்டம் அந்த இறைவனை மட்டும்தான் கெட்டியாக பிடிச்சிக்கிறணும். பிடிச்சிக்கிட்டா தான் இந்த ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்றது மிக தெளிவாக தெரியுது என்ற இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல விஷயங்களை வள்ளல் பெருமான் சொல்கின்றார், அவற்றையெல்லாம் பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.